வெற்றிவேல் முருகனுக்கு அரோர எல்லாம் அல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கு அரோர குருநாதர் அருணாபெருமான் திருடலே சமம் 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 எம்பெருமான் கருணை முழுமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயம்பல திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்தது வருஷப்படி பாடல் 1219 இருநோய் மலத்தை என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டான் திருவடிக்கு சமர்ப்பிக்கும் முருகாச்சனம். இந்த பாடல் ஐக்கிய நிலைவர பாடப்பெற்ற பாடல். தனனா தனத்ததன தனனா தனத்ததன தனனா தனத்ததன தனதா, இதுதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடல் இருநோய் மலத்தை சிவவொழியால் மிரட்டி என்னை இனிதா அழைத்து எனது முடிமேலே இனிதாள் அழித்து உனது மைமேல் இருத்தி ஒளிர் இயல்வேல் அழித்து மகிழ் இருவோரும் ஒருவாகென கையில இறையோன் அழித்தருளும் ஒளிர் வேத கற்பக நல் இளையோனை ஒளிர் மா மறை தொகுதி சுரர் பார் துதித்த அருள உபதேசிக பதமும் அருள்வாய். கருநோய் அறுத்தனது மிடிதூள் படித்துவிடு கரிமாமுக கடவுள் அடியார்கள் கருதா வகைக்கு வரமருள் ஞான தொப்பை மகிழ் கருணா கடப்பமலர் அணிவோனே திருமால் அழித்தருளும் ஒரு ஞான பத்தினியை திகழ் மார் புறத்தழுவும் அயில்வேலா சிலை தூள் எழுப்பி கவட அவுனோரை வெட்டி சுரர் சிறைமீள விட்ட புகழ் பெருமாடே. இருநோய் மலத்தை சிவொழியால் மிரட்டி என்னை இனிதா அழைத்து எனது முடிமேலே இனிதாள் அழித்து உனது மயில்மேல் இருத்தி ஒளிர் இயல் வேல் அழித்து மகிழ் இருவோரும் ஒரு வாகன கையில இறையோன் அழித்தருளும் ஒளிர் வேத கற்பக நல் இளையோனே அப்படின்னு முதல் பகுதியில் ஒரு இணக்கமான வேண்டுகோளை வைக்கிறார். இருநோய் மலத்தை பிறப்பு இறப்பு என்ற இந்த ரெண்டு பெரிய பவரோகத்தையும் ஆணவம் கண்மம் மாய் எனப்படும் மும்மலங்களையும் சிவ தேஜஸ் கொண்டு மிரட்டி விருட்டி ஓட்டி என்னை இனிமையாக அழைத்து என்னுடைய சிரசின் மேலே உன்னுடைய 2 திருவடிகளை சுட்டி உன்னுடைய மயில் வாகனத்தின் மீது என்னையும் இருக்கச் செய்து விளங்குகின்றதும் பொருந்தியதுமான வேலாயுதத்தை என் கையில் தந்து நான் மகிழும்படியாக நாம் இருவோரும் ஒன்றுபடுவோம் என்று கைலைமலை கடவுள் பெற்றருடைய விளங்கும் வேத கற்பக விநாயக மூர்த்திக்கு நல்ல தம்பியே, அல்லது வேத கற்பக வேதம் போற்றும் கற்பக அணைய வரதனே என்றும் இளையோனே, விளங்கும் சிறந்த வேத பகுதிகளையும் தேவர்களும் பூலோத்தவர்களும் போற்று செய்ய உபதேசிக பதமும் உபதேச மொழிகளையும் எனக்கு நீ தந்து அருள் புரிய வேண்டும்னு வேண்டுகிறார். 2வது பதில் கருநோய் அறுத்து எனது மிடிதூள் படித்துவிடு கரிமாமுக கடவுள் அடியார்கள் கருதா வகைக்கு வரமுருள் ஞான தொப்பை மகிழ் கருணா கடப்பமலர் அணிவோனே திருமால் அடித்தருள் ஒரு ஞான பத்தினி திகழ் மார்புறத் தழுவும் ஐவேலா சிலை தூள் எழுப்பி கவட அவனோரை வெட்டி சுரர் சீரை மீள விட்ட புகழ் பெருமாளே. கருநோய் கருவில் சேரும் பிறவி நோயை ஒழித்து என்னுடைய மிடி என்ற தரித்திரத்தையும் தூளாக்கி ஒழித்து விடும் ஆணையின் அழகிய முகத்தை உடைய கடவுள் அடியார்கள் கருதாத வகை நினைத்திராத அத்தனை அளவுக்கு கருதிய அளவுக்கும் மேலாக அல்லது கருதும் முன்னரே கருத வேண்டிய அவசியம் இல்லாமலே வரங்களை தருகின்ற ஞானமூர்த்தியாம் தொப்பை கடவுள் ஆகிய கணபதி மகிழும் கருணை மூர்த்தியே, கடப்பமலர் அடிபவனே, திருமால் பெற்றவுடைய ஒப்பற்ற ஞான பத்தினி ஆகிய வள்ளியை விளங்கும் மார்பில் பொருந்த அணைத்த கூர்வேலனே, கிரௌஞ்சகிரியை தூளாக்கி கவடம் வஞ்சனை உள்ள அசுரர்களை வெட்டி அடித்து அல்லது கவடு சூரனா மாமரத்தின் கிளைகளையும் அசுரர்களையும் வெட்டி தேவர்களின் சிறையை நீக்கிய புகழை உடைய பெருமாளே, ஒருவாகென உபதேசிக பதம் அருள்வாயேன்னு வேண்டுகிற அற்புதமான பாடல். இந்த பாடலில் மயில் மேல் இருத்தி ஒளிர் இயல் வேல் அடித்து, வேலும் மயிலும் அருணகிரி பெருமான் பெறார். வேல் மயில் கொடுத்து சிந்தை கூறாயம்பார், ஏற்கனவே ஒரு திருப்பூரில் படிச்சிடும். இயல் வேலுடன் மா அருள்வாயம்பர் இன்னொரு திருப்பூர். இந்த திருப்பூரும் அந்த வரிசையில் இடம்பெறுகிற ஒரு அற்புதமான பாடல். ஒரு வாகு இணங்குறார். அடுத்து நீ வேற என்னாதிருக்க நான் வேற என்னாதிருக்குன்னு சுவாமி மலை திருப்பூர் நாவேறு பாமனத்தில் சொல்லுவார். இருவோர் ஒரு ரூபமதாயம்பார். அதே தான் இங்கேயும் ஒரு வாகு, 2 பேரும் ஒன்று, 2 பேருக்கு இடையில வேறு எதுவும் இல்லை, நீ நானும் மட்டும்தான், அப்படி ஒரு நல்லா வாய்க்கணும் அப்படிங்கிறார். அடுத்தது கற்பகம், விநாயகருக்கு ஒரு சிறப்பு பேர். தில்லை குடிதிசை கோபுர வாயிலில் நிலவிய கற்பக கன்றும்பர் சேக்கிழார் புராணத்தில், தில்லைவன கற்பக குஞ்சரம்பர் சிதம்பரம் புராணத்தில், பரங்கிரி புராணத்தில் பரங்கிரி வாழ் கற்பகத்தையும்பர், ஆரூர் மாற்றொழுத்த கற்பகத்தையும்பர் ஆரூர் புராணத்தில், கற்பகம் என வினை கடிதேகம்பர் திருப்பூல கணபதி துதியில், மலைக்கொடி
பயந்த கற்பத்தையும்பார் உத்தரவச புராணத்தில். சரப புராணத்தில் மும்மத கற்பத்தை கருத்துள் இருத்துவாம்பார். வேத கற்பம் வேத செல்வ விநாயகனேம்பார் அருணகிரி புராணத்தில். அடுத்தது பதம்ங்கிறார். பதம்னா எழுத்து சொல் பொருள். கருநோய் அகற்றுங்கிறார். பிறப்புடிக்கும் ஆணை திரை கொண்டவனை சிந்தை சிவாம்பார் அருணாச்சல புராணத்தில். அடுத்தது இந்த மிடிதூள் படுத்து விடு அந்த இடத்துக்கிட்ட அது வேறு விதமாகவும் கூட்டி பொருள் சொல்லலாம். மிடிதூள் படுத்து விடு கடப்ப மலர் அணிவோனேன்னு பொருள் சொல்லிக்கலாம். அது இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்படி நிறைய அற்புதமான விஷயங்கள். அடுத்தது ஞான தொப்பைங்கிறது. தொப்பை ஒரு பெருவயிற்று பிள்ளைம்பார் தக்காக பரவாயில்ல. அடுத்தது திருமால் அழித்து அருளும் ஒரு ஞான பத்தினி. திருமால் மகள் வள்ளி என்ன படிச்சிடும். ஞான பத்தினி வள்ளி. ஞான குரமாது ஞானாதனத்தி இத்தனை இடத்துல சொல்கிறார். இப்படி பல்வேறு அற்புதங்களை கொட்டி வச்சிருக்க பாடு. என்ன கேட்குறாரு? சிறப்பான வேண்டுதல் என்ன? ஐயா, பிறப்பு இறப்புங்கிற 2 பெருநோய், ஆணவம் கண்மம் மாய் மும்மலம், இவற்றையெல்லாம் சும்மா விரட்ட முடியாது. சிவ தேஜஸ் கொண்டு விரட்டு ஓட்டி என்னை இனிமையாக அழைத்து என் சிரசின் மீது உன் திருவடியை சுட்டி உன்னுடைய அனுகிரகம் மொத்தமாக எனக்கு கிடைக்க பெற்று உன்னுடைய மயில் மீது என்னையும் இருக்க வச்சு அப்போ ஒளி வீசுகிற உன்னுடைய வேலாயத்தை என் கையில் கொடுத்து நான் மகிழும்படியாக நாம் 2 பேரும் வேறு யாராகவும் இல்லாமல் வேறாக இன்றி வேறு ஒருவரும் இல்லாமல் ஒன்றுபடுவோமாக அப்படின்னு கைலாசநாதன் சிவபெருமான் பெற்றோருடைய விளங்கும் வேதநாயகன் கற்பக விநாயக மூர்த்திக்கு நல்ல தம்பியே, அதாவது தேவர்களும் பூவுல உள்ளவர்களும் போற்றும்படியாக பிரகாசமான சிறந்த வேத பகுதிகளும் உபதேச மொழிகளையும் எனக்கு நீ கற்பித்து அருளணும்னு வென்றார். அடுத்தது யார்கிட்ட வேண்டாரு? மீண்டும் கருவில் சேரும் பிறவினை ஒழித்து என்னுடைய தரித்திரத்தையும் தூளாக்கி அழித்து விடக்கூடிய யானையின் சிறந்த முகத்தினுடைய கடவுள் அடியார்கள் நினைத்து பார்க்க முடியாத வகைக்கு வரங்களை அளித்தருளும் ஞானமூர்த்தி தொந்தி கணபதி உன்னிடம் மகிழ்ச்சி அடைகின்ற கருணாமூர்த்தியே, கடப்ப மாலை அணிந்த முருகவேளே, திருமால் பெற்றோருடைய ஒப்பற்ற ஞானபத்தினி ஆகிய வள்ளியை விலங்கும் மார்பில் பொருந்த அணைத்த கூர்வேலாயுத பெருமானே, கிரௌஞ்ச மலையை தூளாக்கி கபடவஞ்சனை உள்ள அசுரர்களை வெட்டி சாய்த்து தேவர்களை சிறைமீட்ட பெருமையுடைய பெருமாளே, நீயும் நானுமா இருக்கணும். என்னை உன் மயிலில் உட்கார வச்சுக்கணும். உன் கையால் உன்னுடைய வேலை என் கையில் கொடுத்து யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு நிலையில் நீ நானும் மட்டும் இருக்கணும், சஞ்சரிக்கணும். அந்த நிலையில் எனக்கு நீ சிறந்த வேத பகுதிகளும் உபதேச மொழிகளும் எனக்கு நீ சொல்லித்தரணும்னு வேண்டார். யார் இப்படி வேண்ட முடியும்? யார் வேணா அப்படி கிடைக்கும்? கண்ணீர் மட்டும்தான் இதை நினைக்கும் போது வருது. அந்த கண்ணீரை பழனி ஆண்டவன் திருவள்ளில் காணிக்கையாக்க செலுத்தி எல்லோருக்கும் அவன் அருள் கிடைக்க வேணும்னு வேண்டி இந்த பாடலுக்கான பொருளுக்கத்தை பழனியம்பதியில் ஒரு எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரி பெருமான் திருப்பால் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமா வெற்றிவேல் முருகன் கரோரா பழனாபுரி ஆண்டவன் கரோரா குரு அருணா பெருமானுக்கு ஜெய முருகா 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 முருகா.